பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பிடுவீங்க? சாப்பிட்லையா? நீங்கள் யாரும் சாப்பிட்லன்னா என் வீட்டுக்கு வாங்கடா. இப்போ தான் வந்த மணி 10:45 கழிஞ்சிட்டு. இன்றைக்கி வர்றது 10:45 ஆகிட்டு. 11 மணி ஆகிட்டு சமையல் பண்ணுறதுக்கு. என்ன சமையல் பண்ணலாம்? என்னால் உடம்புக்கே முடியல. எனக்கு சத்தியமாக என்னால் சமையல் பண்ண முடியாததுனால இன்றைக்கி ஒரு சமையல் பண்ணலாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். எங்கேயாவது சாப்பிட்டாச்சா? சாப்பிடலாம். வாங்க நம்ம சேர்ந்து சமையல் பண்ணி சேர்ந்து சாப்பிட்லாம். அதுமாதிரி என்ன சமையல் என்ன எது சொல்லிடுறேன், ஓடி வாங்கோ. இன்றைக்கி வீட்டில் தக்காளி சாப்பாடு அப்படின்னா டமாட்டர் ரைஸ், டூப்ளிகேட் டமாட்டர் ரைஸ். சரிங்களா? அதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா, டூப்ளிகேட் டமாட்டர் ரைஸ்க்கு தக்காளி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, பாதி வெங்காயம். வெங்காயம் விற்கிற விலைக்கு பாதி தான் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். காலையில் வடித்த சாப்பாடு. தக்காளி சாப்பாடுனா உங்களுக்கு தெரியும், ப்ராப்பராக பண்ணணும். நான் அதனால் டூப்ளிகேட் சாப்பாடுன்னு சொல்லணும், புரிஞ்சிருவீங்க நீங்கள். சரிங்களா? மணி பேசி 11:10 ஆகிட்டு. நல்ல வெளியே மழை பெய்யுது. ஒரு 10 நிமிஷம் நான் லேட்டாக வந்தால் நான் தொப்பு நனைஞ்சிருப்பேன். வாங்க இப்போ நம்ம சமையல் பண்ணலாம். கடுகு, ஜீரகம். எனக்கு சுத்தமாக உடம்புக்கு முடியல, அதனால் ஏதோ அடித்து விட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்றைக்காவது முடியலன்னா அதெல்லாம் டூப்ளிகேட் டமாட்டர் யூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? இஞ்சி பூண்டு அது கூட எனக்கு அரைக்க முடியல, அந்த அளவு டயர்டாக இருக்குது. தட்டிகிட்ட வரலாம். 2 தக்காளி. எனக்கு கொஞ்சம் உப்பை போடுவோம் சீக்கிரம், அப்போ தான் வெந்து கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம். இல்லைன்னா இங்கே 1 மணி ஆயிரும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு சொல்லுக்கு 1 நுள்ளு கரம் மசாலா. இதை நல்லா கூலாக மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து சாப்பாடு கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகும். முழுசாக உயிரோட கடந்தெல்லாம் சோறு கூட மேட்ச் ஆகும். பார்த்தா நல்லா இருக்காது சாப்பிட, எனக்கு பிடிக்காது. இப்போ நம்ம மசாலா, நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வெந்து வந்துட்டு சாப்பாடு அப்படியே வெக்கப்படாமல் தட்டிடலாம். வெக்கப்பட்டால் வேலைக்கு ஆகாது. இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டி விடுவோம். கீழே இருக்கவங்களெல்லாம் மேலே கூட்டுருவோம், மேலே இருக்கவங்களாம் கீழே அனுப்புவோம். அப்போ தான் ஒன்று சேரும். இல்லை மேலே இருக்கவங்க மேலே இருக்கட்டும், கீழே இருக்கவங்க கீழே விட்டால் அது பின்ன வேறு மாதிரி எதுவும் ஆயிரும். பின்ன டூப்ளிகேட் டமாட்டர் ரைஸ் பிரியாணி ஆயிடும். இப்போ நம்ம டூப்ளிகேட் தக்காளி சாதத்துக்கு சின்ன கேஸில் போட்டாச்சு. இப்போ பெரிய கேஸில் நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம். 4 சப்பாத்தி பண்ணணும். இப்போ நான் இவருக்கும் எதுவும் பெருசாக எதுவும் பண்ணலை. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு டயர்டாக இருக்குது. காலையில் செஞ்ச சேவ் டமாட்டர் இவரோட ஃபேவரட். இது காலையில் செய்கிறது நைட்லேயும் சாப்பிட்டுப்பார். இதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம சப்பாத்தியை பண்ணலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே பார்த்து எது சமையல் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக வராது. இன்ஸ்டண்ட்டாக எதுவும் ஒன்று பண்ணால் அது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாப்பாடும் ரெடி ஆகிட்டு, சப்பாத்தி ரெடி ஆகிட்டு, கூட்டும் சூடு பண்ணியாச்சு. இது இன்ஸ்டன்ட் பாப்பாடு. இது ஒரு பண்டல் 70 ரூபா. இது சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்லாம், டீ காஃபிக்கு சாப்பிட்லாம், டைம் பாஸ் சாப்பிட்லாம். இது மசாலா பாப்பட் வாட்டி. சரிங்களா? இது கொஞ்சம் காரமாக இருக்கும். இது சோறுக்கெலாம் நல்லா, பழைய சோறுக்கெலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வாங்கியிருக்கேன். இப்போ நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம்னா, டூப்ளிகேட் டமாட்டர் ரைஸும் ஒரிஜினல் பாப்படும். இது ஒரிஜினலாக கடையில் வாங்கினது, நான் ரெடி பண்ணது இல்லை. இது ஒரு பண்டல் 70 ரூபா. வாங்கினா அது வாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ நான் சமையல் பண்ணி முடிஞ்சிட்டேன். அதனால் உடனே சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா எனக்கு அதுக்கப்புறம் வேலை ஒன்றும் ஓடாது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். பின்ன அதுக்கப்புறம் இவ்வளோ பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி கழுவி பிறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம். இவர் பாவம் ரொம்ப நேரமாக சாப்பாடு போயிருந்தாரு. நான் வீடியோ எடுக்கிற சக்கரத்து விரும்ப சாப்பாடு கொடுத்துடலாம். சாப்பிட உட்காந்துட்டார் இவர். இதுதான் பாருங்கள் பாட்டி பாப்பாடு. இதில் மசாலா, உப்பு, காரங்காய் எல்லாம் போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக இப்படி ஃப்ரை கட் பண்ணி கிடைக்கிது. பெருசுக்கு கொஞ்சம் கொடுத்துடலாம். எங்கள் விஸ்கிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ நான் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டாகிட்டு அப்படியே சக்குன்னு உட்காந்துட்டேன். மணி பாருங்கள் 11:30 தெரியுதுங்களா? ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்லாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எத்தோடு பிடிக்கிறேன். நீங்கள் சாப்பிட வரீங்களா? வாங்க நீங்களும் ஒரு தடவை இந்த டூப்ளிகேட் டமாட்டர் ரைஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்குதோ சப்போர்ட் பண்ணியே ஆகணும். உங்கள்கிட்ட வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களை நான் விடவே மாட்டேன். சரிங்களா? சும்மா உங்களை விட மாட்டேன், அது உண்மைதான். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நானே நல்ல ஒரு இதே போல் வீடியோவில், சூப்பரான வீடியோவில் உங்களோட பேசி மயங்க வருவேன். பாய், குட் நைட். நீங்களாம் சாப்பிட்டாச்சா? நாளை சந்திக்கலாம்.